வணக்கம் நண்பர்களே, நான் உங்கள் விஎம்ஆர். இன்றைக்கி நம்ம வந்து ட்ராவல் பண்ண போகிறது ட்ரெயின் நம்பர் 20681 சிலம்பு எக்ஸ்பிரஸ். தாம்பரம் ரயில்வே ஸ்டேஷன்லேருந்து தென்காசி வரைக்கும் ட்ராவல் பண்ண போகிறோம். ஆக்சுவலாக அந்த ட்ரெயின் வந்து பார்த்திங்கன்னா தாம்பரத்துலேருந்து செங்கோட்டை வரைக்கும் போகுது. பட் நம்ம இந்த ஜர்னியில் தென்காசி வரைக்கும் கவர் பண்ணுறோம். வாங்க ஃபுல் ஜர்னியுமே எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். நம்ம ட்ராவல் பண்ண போகிற சிலம்பு எக்ஸ்பிரஸ் தாம்பரத்தில் புதுசாக கன்ஸ்ட்ரக்ட் பண்ண பிளாட்ஃபார்ம் நம்பர் 10 தான் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. இந்த ஃபுல் ஜர்னியுமே நம்ம லீட் பண்ண போகிறது இந்த VAP4 இன்ஜின் தான். இந்தியாவில் எலக்ட்ரிக் இன்ஜின் இன்ட்ரடியூஸ் பண்ணி 100 வருஷம் ஆனதை குறிக்கும் வகையில் இந்த இன்ஜினில் 1925 2025 அப்படின்னு சொல்லிட்டு இந்த எலக்ட்ரிக் ட்ராக்ஷன் அப்படின்ட்டு போட்டிருந்தாங்க. இந்தியாவில் ஃபர்ஸ்ட் எலக்ட்ரிக் ட்ரெயின் 1925 February மும்பையில் ரன் ஆயிடுச்சுது. இந்த சிலம்பு எக்ஸ்பிரஸில் ஃப்ரண்ட்டில் வந்து 2 அன்ரிஜிஸ்டர்டு கோச் இருந்தது. அதற்கு வந்து 2 SE கோச்சஸ் இருந்தது. அதாவது ஸ்லீப்பர் கிளாஸில் 2 அடிஷ்னல் கோச்சஸ் ஆட் பண்ணியிருந்தாங்க. அதுபோக டோட்டலாக 8 ஸ்லீப்பர் கிளாஸஸ் இருந்துச்சு. அதுபோக ட்ராவல் பண்ண போகிறது இந்த SE கோச்சஸ் தான். SE தான் 1. ஆக்சுவலாக இது வந்து அடிஷ்னல் ஸ்லீப்பர் கோச்சஸ் இந்த ட்ரெயினில் அட்டாச் பண்ணியிருக்காங்க. நம்மளுக்கு கிடச்சிருக்கிறது SE1 தான் கிடச்சிருக்கு. அங்கே போவோம். ஷார்ப்பாக 9 o'clock தாம்பரம் ரயில்வே ஸ்டேஷன்லேருந்து ஸ்டார்ட் ஆயிடுச்சு. செங்கல்பட்டு ஸ்டேஷனில் உள்ள பிளாட்ஃபார்மில் நிறைய ரெனோவேஷன்ஸ் ஒர்க் போயிட்டு இருந்தது. பார்த்திங்கன்னா முன்னாடி எல்லாமே சிமெண்டாக இருந்தது. இப்போ அதுக்கு பதில் வந்து டைல்ஸ் போடுறாங்க. ஸோ அதுக்காக அங்கங்கே நிறையா இந்த செங்கல்லாம் எடுத்து வச்சுருந்தாங்க. பிளாட்ஃபார்ம் அங்கங்கே உடஞ்சி போய் வச்சுருந்தாங்க. அப்படியே ட்ராவல் அப்போ நிலா வந்து அன்றைக்கி முழு நிலாவுன்னு நினைக்கிறேன். ஸோ அதனால் நிலா அப்படியே ப்ரைட்டாக இருந்தது. அதையும் கொஞ்சம் கேப்சர் பண்ணியிருந்தேன். ஸோ நீங்களும் பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். இப்போ ஒரு டைம் ஒரு 10 ஆகுது. நம்ம வந்து மேல்மருவத்தூர் வந்திருக்கோம். ஆக்சுவலாக அந்த சிலம்பு எக்ஸ்பிரஸோட பேர் பார்த்திங்கன்னா கண்ணகியோட சிலம்பு. அதை வச்சு தான் இது வந்து சிலம்பு எக்ஸ்பிரஸ் அப்படின்ட்டு பேர் வச்சுருக்காங்க. இப்போ இனிஷியலாக இது வந்து காரைக்குடி வரைக்கும் தான் ரன் ஆகிட்டு இருந்தது. அதுக்கப்புறம் அது 2013 இதோட ஃபர்ஸ்ட் ஜேர்னியை ஸ்டார்ட் பண்ணிச்சுது. அப்போ வந்து காரைக்குடி வரைக்கும் தான் ரன் ஆகிட்டு இருந்தது. அதுக்கப்புறம் சிவகங்கை வரைக்கும் எக்ஸ்டெண்ட் பண்ணாங்க. ஸோ திரும்ப 2017 தான் வந்து செங்கோட்டை வரைக்கும் எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்காங்க. டைம் 5:30 ஆகுது. விருதுநகர் வந்துடும். விருதுநகர் ஸ்டேஷனில் நிறைய ரெனோவேஷன்ஸ் ஒர்க் போயிட்டுருக்கு. டைம் ஆல்மோஸ்ட் 6 o'clock ஆகுது. திருத்தங்கல் ஸ்டேஷனை க்ராஸ் பண்ணுறோம். இங்கேருந்து கிளம்பியாச்சு. ஏர்லி மார்னிங் இந்த சன்ரைசஸ் பார்க்குற அழகே தனிதாங்க. அந்த அடிவானம் சிவக்கும் போது அந்த அழகை ரசிச்சுக்கிட்டே ட்ராவல் பண்ணுற சுகமே வேறு லெவல் தான். நம்ம சிவகாசியை கிராஸ் பண்ணதுக்கப்புறம் நிறைய இடத்துல வந்து ஓவர் பிரிட்ஜ் கன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் நடந்துகிட்டு இருந்தது. ஆக்சுவலாக இப்போ வந்து
தென்காசி டு மதுரை வந்து புதுசாக பைபாஸ் ரோடு போட்டுட்ருக்காங்க. மேபி அதுக்காக கூட இருக்கலாம். ஏன்னா 2-3 இடத்துல இந்த பிரிட்ஜு கிராஸ் ஆயிடுச்சுது. ஸோ மேபி பைபாஸ்லாம் இன்னும் கொஞ்சம் நாளில் பெரிய லெவலில் வேறு டெவலப்மெண்ட் பார்க்கலாம். இப்போ நம்ம வந்து ஸ்ரீவில்லிபுத்தூர் வந்துட்டோம். ஸோ இந்த சிலம்பு எக்ஸ்பிரஸ் பற்றி சொல்லணும்னா இது 2013 இதோட ஃபர்ஸ்ட் ஜேர்னியை ஸ்டார்ட் பண்ணுது. அந்த ஃபர்ஸ்ட் ஜேர்னி பார்த்திங்கன்னா சென்னை எக்மூர்லேருந்து காரைக்குடி ஜங்ஷன் வரைக்கும் ரன் ஆகிட்டு இருந்திருக்கு. ஸோ அதுக்கப்புறம் அங்கே உள்ள மக்கள் கொஞ்சம் டிமாண்ட் பண்ணதுனால அதை வந்து சிவகங்கை வழியாக மானாமதுரை வரைக்கும் எக்ஸ்டெண்ட் பண்ணாங்க. ஸோ இதுதான் இதோட ஃபர்ஸ்ட் ஜேர்னியாக ரன் ஆகிட்டு இருந்தது. இந்த தென்காசி போகிற வழியில் இது மாதிரி நீங்கள் நிறையா பச்சை பசையில் நிறைய வயல்வெளிகள் குளங்கள்லாம் எக்கச்சக்கமாக பார்க்க முடியும். அதுபோக இங்கே வந்து போகிற வழியில் நிறையா கொக்குகள் அப்புறம் மயில் அந்த மாதிரி நிறையா பறவைகளும் இங்கே பார்க்க முடியும். ஸோ இந்த சீனரிஸ்லாம் மறக்காமல் பார்த்து என்ஜாய் பண்ணிகிட்டே போங்க இந்த தடவை. இப்போ நம்ம ஆல்மோஸ்ட் ராஜபாளையம் பக்கம் வந்துட்டோம். ஆக்சுவலாக இந்த சின்ன குன்று தான் இந்த ராஜபாளையத்தையோட ஒரு ஐடென்டிட்டி அப்படின்னு சொல்லலாம். ட்ரெயினில் போகும்போது இது தெரிஞ்சாலே நம்ம ராஜபாளையம் வந்துட்டோம் அப்படின்னு டிசைட் பண்ணிடலாம். இந்த சிலம்பு எக்ஸ்பிரஸ் பார்த்திங்கன்னா 2017 இதோட ஜேர்னி இன்னும் எக்ஸ்டெண்ட் பண்ணுது. அதாவது சென்னை எக்மூர்லேருந்து தென்காசி வரைக்கும் எக்ஸ்டெண்ட் பண்ணுறாங்க. மற்ற ஸ்லீப்பர் கோச்சஸ் மாதிரியே இதுலேயும் வந்து பார்த்திங்கன்னா 3 பெர்த்து சைடில். அது போக இந்த சைடு லோவர் சைடு அப்பர் இதெல்லாம் இருக்குது. அப்புறம் சுவிட்சஸ் பார்த்திங்கன்னா தனியாக ஒரு ப்ளக் பாயிண்ட்டு சார்ஜ் போடுறதுக்காக, அதுக்கப்புறம் லைட்டு ஃபேனுக்காக செப்பரேட் சுவிட்சஸ் இருக்குது.
ஃபைனலாக நம்ம வர வேண்டிய தென்காசி ரயில்வே ஸ்டேஷன் வந்துட்டோம். இந்த மேற்கு தொடர்ச்சி மலைக்கு முன்னாடி இந்த தென்காசி கோபுரம் சும்மா கம்பீரமாக இருக்குல்ல. நீங்கள் குற்றாலம் பாபநாசம் எதுவும் ட்ரிப்பு பிளான் பண்ணுறீங்கன்னா இந்த தென்காசி ஸ்டேஷனில் இறங்குறது தான் கரெக்ட் டெசிஷனாக இருக்கும். ஸோ அப்படியே நம்ம பக்கத்தில் நம்ம கோயில் 1000 வருஷத்துக்கு மேலே பழமையான நம்ம தென்காசி கோயில் இருக்குது, அதையும் பார்த்துட்டு போங்க. பல வரலாறுகளை தனக்குள்ளே கொண்ட இந்த சிலம்பு எக்ஸ்பிரஸில் நம்ம ட்ராவலை முடிச்சிட்டோம். இப்போ நம்ம வர வேண்டிய தென்காசி ஸ்டேஷன் வந்து சேர்ந்துட்டோம். ஸோ இந்த ஜேர்னி ஃபுல்லாமே செம சூப்பராக இருந்துச்சு. ஹோப்ஃபுல்லி இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாகவும் ரொம்ப இன்ஃபர்மேட்டிவாக இருந்திருக்கும்னு நம்புகிறோம். ஸோ இது மாதிரி பல பயனுள்ள தகவல்களை தெரிஞ்சுக்க நம்ம சேனலில் தொடர்ந்து இணைஞ்சிருங்க. வில் மீட் யூ ஆன் நெக்ஸ்ட் வீடியோ. அன்டில் தென், பை பை.